காட்டில் கிரிக்கெட் போட்டி நடந்தது என்ன? காட்டில் எல்லா மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு 20 கிரிக்கெட் போட்டி நடத்த முடிவு செய்தன. அணிகள் 2 பெயர். சிங்கத்தின் சீறல். சீட்டாவின் சீற்ற அணி முன்னதாக சிங்கம் லியோ டாஸ் வென்றது. முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது லியோ. முதலில் பந்தை போடுவது மயில். மயில் மென்மையாக பந்து வீச்ச லியோ முதல் பேட்டிங் 6 ரன்கள். அடுத்ததாக குரங்குமாரி களத்தில் பந்தை பறக்க விட்டான். எல்லாம் அடிச்சு தூக்கப்பட்டது. சிங்கத்தின் சீறல் அணி 100 ரன்கள் சேர்த்தது. இப்போது சீட்டாவின் அணி களமிறங்கியது. சீட்டா பெயர் சாம் ஆரம்பத்தில் இருந்து பேட்டிங் அண்ட் ரூனிங் ஆரம்பித்தான். அவன் வேகம் அவனை எவரும் அவுட் செய்ய முடியவில்லை. வேகமாக ஓடி ஓடி ரன்களை நெருங்கியது. கடைசி ஓவர் 10 ரன்கள் தேவை. சிங்கத்தின் அணியில் இருந்து யானை மதன் பந்து வீசியது வேகப்பந்து. ரன் எடுக்க சிரமமாக இருந்தது. இப்பொழுது கடைசி பந்து 2 ரன்கள் தேவை. சாம் வேகமாக அடித்தான். ஆனால் நரிநிமி அதிரடியான ஓட்டம் ஓடினார். இருவரும் ஓடி பந்தை கேட்ச் பிடிக்க நினைத்து பால் தவறவிட்டனர். சாம் ஒரு பந்துக்கு ஒரே நிமிடத்தில் 2 ரன்கள். சீட்டாவின் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணியின் பெயர் என்ன? பதில் தெரிந்திருந்தால் கமெண்ட் செய்ங்க. மிருகங்களோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அனைத்து மிருகங்களும் எந்த அணி வெற்றி பெற்றது என்று யோசிக்காமல் சந்தோஷமாக கொண்டாடினர். அவர்கள் அனைவர் மனதிலும் ஒன்றையே நினைத்தனர். விளையாட்டில் வெற்றி முக்கியமில்லை, உற்சாகம்தான் முக்கியம் என்பதுதான். ஆனால் நாம் தான் வாழ்வில் சந்தோஷமடைய வேண்டுமென்றால் அனைவரையும் ஜெயிக்க நினைக்கிறோம். தோல்வியுற்றால் அவர்களிடமிருந்து விலகுகிறோம். 5 அறிவு உள்ள மிருகங்களிடம் இருக்கும் ஒற்றுமை நம்மிடம் ஏன் இல்லை? திங்க் அண்ட் ஆக்ட். யோசித்து செயல்படுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதானே நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும். மறக்காம பதில கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேலும் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.